காலத்துல நம்ம பசங்கலாம் சோறு சோறு, ரசம் ரசம், குழம்பு குழம்புன்னு சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப பாருங்க கார்ப்ஸ், ஃபைபர்ஸ், புரோட்டீன் அது இதுன்னு மெஷர் பண்ணி சாப்பிட்ற நிலைமை ஆயிருச்சுங்க. என்னங்க பண்றது? மாற்றமே நிலையானது அல்லவா? நம்மள மாத்திக்கணும்ல. அதுக்காக இன்னைக்கு வெஜ்ஜிலேயே ரொம்ப புரோட்டீன் ரிச்சான சோயா சங்க்ஸை வச்சு ஒரு தொக்கு தாங்க செய்ய போறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. யாரு வேணாலும் செய்யலாம். பேசிக் இன்கிரீடியன்ட் இருந்தா மட்டுமே போதும். சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியா இருக்கும். வீடியோ மட்டும் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ கடையில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு பெருஞ்சீரகம், அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே சுடு தண்ணியில் போட்டு வச்சு இந்த சோயா சங்க்ஸை நல்லா பிழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரை விட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சோயா கீமா தொக்கு ரெடி ஆயிருங்க. ட்ரை பண்ணி பாருங்க.